لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனிலே இவ்வுலகிலே நாம் வாழும் பொழுது இறைவனால் பல அருட்கொடைகள் நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அந்த அருட்கொடைகளின் பொழுது சில விஷயங்களை இந்த உலகத்திலே நாம் அதை விட்டு விலகி இருக்க வேண்டும். சில விஷயங்களை அதை அனுபவிக்க சொல்லி இறைவனை இந்த திருமறையில கட்டளை இருக்கின்றார். அந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். வமா ஆதாகுமுர் ரசூல் ஃபஹுதுஹு, இந்த தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்தாரோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். வமா நஹாகும் அன்ஹு, எதை விட்டு உங்களை தடுத்தாரோ ஃபந்தஹு, அதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வே தன் திருமறை குர்ஆனில் சொல்லிட்டான். அப்போ நம்மளுடைய இந்த உலக அருட்கொடைகள்ல சில விஷயங்களை இறைவன் நமக்கு ஹலாலாக்கி இருக்கிறான், அனுமதி தந்திருக்கிறான். சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா ஹராமாக, அதை தடையாக நமக்கு சொல்லி இருக்கின்றான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்தில் இளைஞர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயமே எப்படி இருக்குது? ஹராமான காரியங்களா இருக்குது. அவர்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் எந்த முறையில் இருக்குது? ஹராமான காரியங்கள் இருந்தால் சம்பாத்தியமா இருக்குது. இன்றைக்கு வட்டி தொழில் இல்லாத தொழிலே செய்ய முடியல. அவ்வளவு வட்டி தொழில்கள் எல்லா தொழில்கள்லையுமே ஊடுருவி போனதை பார்க்கிறோம். இன்றைக்கு இளைஞர்கள் சில ஷார்ட்ஸ் ரீல்ஸ்ன்னு எடுத்து யூடியூப் ஃபேஸ்புக்னு போடுறாங்கல்ல, அதுக்கு அந்தந்த நிறுவனத்தினர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகை கொடுக்குறாங்க, பொருளாதாரத்தை கொடுக்குறாங்க. இது ஹலாலா ஹராமா அதை சிந்திக்கிறாங்களா? நம்ம போடுற ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் வீடியோவுக்கு இவன் இவ்வளவு ஆயிரம் கொடுக்கிறானே அப்படின்னு என்றைக்காவது இளைஞர்கள் யோசித்து பார்த்ததுண்டா? யோசித்து பார்க்க மாட்டான். ஏன்? பொருளாதாரம் வருது. நம்ம போடுற சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவன் பொருளாதாரத்தை அள்ளி கூட்டுறான் அப்படின்ற எண்ணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளமை மனதில் போய் விழுந்ததுனால இன்றைக்கு பொருளாதாரத்திற்காக அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற நிலைக்கு வந்துட்டாங்க. உண்மையிலே பார்க்கும் பொழுது இந்த யூடியூப், ஃபேஸ்புக் போன்ற இந்த வலைதளங்கள்ல போடும் பொழுது நம்ம போடுற கண்டென்ட்டுக்கு அவன் பொருளாதாரம் கொடுக்க மாட்டான். நம்ம போடுற கண்டென்ட்டை அவன் மற்ற நிறுவனத்தினர்கள் அவங்க கொடுக்கக்கூடிய விளம்பரத்தை நம்மளுடைய வீடியோ மூலியமா காமிப்பான். இப்ப நமக்கு ஒரு இளைஞன் ஒரு வீடியோ எடுத்து போடுறாரு, அவருடைய வீடியோவை பார்க்கறதுக்கு 10 லட்சம் பேர் இருக்கிறானா, அப்ப இவன் வீடியோவுக்கு முன்னாடி இந்த விளம்பரத்தை போட்டா நல்ல விளம்பரம் ஆகும். அப்ப இந்த விளம்பரம் அதிகப்பட்டுச்சுன்னா அவனுடைய அந்த நிறுவனம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதுக்கு அதிகமான பொருளாதாரம் கிடைக்கும். அப்ப அவன் என்ன செய்வான்? அந்த 10 லட்சம் பேர் பார்க்கக்கூடிய அந்த ஸ்தலத்துல போய் இவனுடைய அந்த விளம்பரத்துல வைப்பான். அந்த விளம்பரத்துல எப்படி இருக்கும்? இன்றைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க ரம்மி, சூதாட்டம், அதுக்கு பேர் வச்சிருக்கிறான். அதே மாதிரி ஆபாச படங்கள், இந்த மாதிரி படங்களை பாருங்க எப்படின்னு 10 லட்சம் பேர் எங்கே குமியுமானோ, அதிகமான மக்கள் எவனுடைய வீடியோ தேடி போய் பார்ப்பானோ அதுக்கு முன்னாடி இந்த விளம்பரத்தை போட்டுருவோம். அந்த நிறுவனம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்துல இருந்து ஒரு பங்கு தான் இவன் கொடுப்பான், இந்த வீடியோ போட்டவன் கொடுப்பான். அது எப்படி நமக்கு ஹலாலாமையும் சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விட்டு நம்மளை தடுத்திருக்கிறாங்க? நரக நெருப்பை விட்டு தான் தடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அதற்கு ஒரு அழகிய எடுத்துக்காட்ட சொல்றாங்க. ஒரு ஊர்ல ஒரு மனிதன் எல்லா மக்களுக்கு முன்னாடி ஒரு நெருப்பை வந்து மூட்டுறான். மனிதர்கள் பார்க்கும் பொழுது என்ன செய்வோம்? நெருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கிட்ட யாரும் போக மாட்டோம். ஆனா அந்த நெருப்பை ஈசல் பூச்சிகள்லாம் வந்து பார்க்க வரும். அந்த நெருப்பு கிட்ட வந்து அந்த நெருப்பை சுவைக்கிறதுக்காண்டி ஈசல் பூச்சிகள் வரும். அதை விட்டு அந்த மனிதன் அந்த ஈசல் பூச்சியெல்லாம் தடுத்துக்கிட்டு இருப்பான். நரக நெருப்பை விட்டு நான் உங்களை தடுத்து கொண்டு இருக்கிறேன், ஆனா நீங்களே என்ன செய்றீங்க? அந்த நெருப்பை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க.
அந்த நெருப்பை விட்டு நான் உங்களை தடுக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய வலைதளங்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீனங்களும் நம்மை வளர்ப்பதற்காகவும் நன்மையின் பாதையிலே செலுத்துவதற்காக அதை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்த முடியும். அந்த அடிப்படையிலே சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு தான் இந்த நவீனங்களை, நவீனமே அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அருட்கொடைகள் ஒன்றுதான். அந்த அருட்கொடைகளை சரியான முறையிலே நாம் பயன்படுத்தினால்தான் நாளை மறுமையிலே நாம் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சுவனத்திற்கு செல்ல முடியும். எனவே நம்மளுடைய சக இளைஞர்கள், சக தோழர்கள், சகோதரர்கள் அனைவரையுமே இந்த மாதிரியான தவறான காரியங்கள்ல இருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இன்னைக்கு ஒருத்தர் வீடியோ பேசுறாரு, நம்ம இந்த சூதாட்டம் அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றா தெரியுமா? எஸ் அலோனுக்கு அனில் ஹுதாவல் மைசிரி. அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், நபியே உம்மிடத்திலே அவர்கள் மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் கேட்கின்றார்கள். அதில் உள்ள பயனை காட்டிலும் அதில் உள்ள மிகப்பெரிய ஆபத்து தான், அதில் உள்ள அதிகமான கேடுகள் தான் அதிகமா இருக்குது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா. அப்படின்னு சூதாட்டத்திற்கு எதிராக அவர் பேசிக்கிட்டு இருப்பார், பிரச்சாரம் பண்ணுவார். ஆனா அவருடைய வீடியோ முன்னாடி எப்படி இருக்கும்? ரம்மி சர்க்கிள் ஜாயின் பண்ணுங்க, ஒரு மாசத்துல 10,000 படிச்சிடலாம், இப்படி அவருடைய வீடியோ முன்னாடி போடுவோம். எந்த விதத்திலே நமக்கு நன்மையானதா வரும், அந்த பொருளாதாரம் எந்த விதத்திலே இவர் பண்ண பிரச்சாரத்திற்கு ஏற்றதா வரும். இவர் அந்த கண்டென்ட் போட்டதே எதுக்காக? சூதாட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்றதுக்காக. ஆனா அவருடைய அந்த கண்டென்ட்டே எப்படி போயிருது? சூதாட்டத்தை வளர்ப்பதற்குண்டான ஒரு பாதை அமைஞ்சிருக்கு. எனவே இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களில் இது போன்ற தீமையான காரியங்களை தவிர்த்து மற்ற ஹராமான காரியங்களையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் பெருமக்கள் பெரும்பாரியா இருக்கிறாங்க, மற்ற மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் இளைஞர் பெருமக்கள் பெரும்பாரியாக இருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு இதில் உள்ள தீமையான பாதையை நாம் எடுத்துரைத்து இன்ஷா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து அவர்கள் அனைவரையும் காப்பாற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கல் புரிய வேண்டும் என்று கூறி எனது உரையினை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.